ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மாமாத் பெம்மா. இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோடை செகண்ட் டே. இந்த செகண்ட் டேயில் நாங்கள் என்னென்னலாம் பண்ணுறோம் அப்படின்றது தான் ஃபுல்லாக இந்த வீடியோவில் வரப்போகுது. ஸோ இப்போ மார்னிங் ஆகிடுச்சு, மார்னிங் அரௌண்ட் ஒரு 8:30 ஆகிடுச்சு. ஸோ நான் ஏஞ்சி காஃபி குடிக்கலாம். காஃபி குடிச்சிட்டு அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தரையாக நம்ம தட்டி எழுப்பலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். அப்படி இன்றைக்கி என்னென்னலாம் பண்ணுறோம், எங்கெங்கெல்லாம் போகிறோம் அப்படின்றத அந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த ரெசார்ட்டில் தான் ஃப்ரெண்ட்ஸ் மார்னிங் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் பேப்பர், ஹிந்தி பேப்பர், இங்கிலீஷ் பேப்பர்னு எல்லா பேப்பரும் இருந்தது. ஸோ சும்மா பார்க்கலாம், நம்மளுக்கு பொழுதுபோக்குக்கு ஒரு பேப்பரை வாங்கி என்ன தான் நடந்துருக்குது. ஆக்சுவலி இது வந்து கோடை நியூஸா இல்லை என்ன நியூஸ், திண்டுக்கல் தான் போட்டிருக்கு. திண்டுக்கல்லில் என்னென்ன நடந்துக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாம். டீ வரது கொஞ்சம் லேட் ஆகுது, ஒரு மாதிரி இருக்குது. ஸோ இன்றைக்கி கிளைமேட் வந்து இப்போதைக்கு இந்த மாதிரி வானம் மேகமூட்டத்துடன் காணப்படுகிறது. அங்கெல்லாம் கூட மிஸ்ட் ஃபார்ம் ஆகலை இன்னும். ஸோ இன்னும் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். அங்கே ஒரு ரெசார்ட் ஒன்று பார்த்தோம். நம்ம ஸ்டெர்லிங்கில் தான் ஸ்டே பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணோம் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் இன்னொரு பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா, ஸ்டெர்லிங் பர் டே வந்து 20,000 ஆகுது 2 ரூம்ஸ்க்கு. 20,000 இன்க்ளூசிவ் ஆஃப் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு, லஞ்சு அண்ட் தென் டின்னர் எல்லாம் சேர்த்து 22 என்னமோ வருதுன்னு நினைக்கிறேன். அங்கே பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம். சரி, பட்ஜெட் ரொம்ப ஓவராக போகுது, வேலைக்கு ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு நான் கேன்சல் பண்ணிவிட்டு டூம் போகலான்னு பார்த்தா, டூம் வந்து ரொம்ப இன்டீரியர்ன்ட்டாங்க. ஸோ அதனால் வந்து அங்கே போனால் மாப்பிள்ளைக்கு ஒய்ஃபை கிடைக்காது. இப்போயே அவர் வேலை செஞ்சுன்னு தான் இருக்கிறாரு. நம்ம அங்கே உங்களுக்கு நான் காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். நானும் மாப்பிள்ளையும் போய் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றலாம் அப்படின்னு போயிட்டுருக்கோம். இவங்கெல்லாம் நல்லா ஆரம்பிச்சு தூங்கினுங்கிறாங்க. இன்றைக்கி வந்து இவர் ஒர்க் பண்ணுறாருன்னொன்னே தூங்குற நாளாகவே விட்டுருச்சு. இன்றைக்கி ஃபுல்லாக தூங்குவோம் நம்ம. எல்லாம் டயர்டாக இருக்காங்க. சரியான டயர்டு தான். ஆனால் என்ன தான் டயர்டு இருந்தாலும் எனக்கெல்லாம் தூக்கம் வர மாட்டேங்குது. 8:30 நைட்டே சரியாக வரல. ஆக்சுவலாக ஒரு மாதிரி ஏதோ சவுண்ட் வந்து நின்றுச்சு ரூமில். ஆமாம், நானும் 2-3 வாட்டி இப்படி ஏஞ்சி பார்த்தேன். நாங்கள் பார்த்து என்ன சவுண்டு. அது வந்து இப்போ அந்த இவனுக்கு கொஞ்சம் கிளைமேட் சரியில்லாததுனால மௌலி கொஞ்சம் இது வீசிங் மாதிரி பண்ணுறான்னு நினைக்கிறேன். மௌலியா இல்லை வேற ஏதாவது சவுண்ட்? அந்த மாதிரி சவுண்டு தான் கேட்டதே தவிர்த்து வேறு எந்த சவுண்டும் கேட்கல. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ரெடியாக இருக்குது. இங்கே பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுவோம் நம்ம. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சேமியா, வடை, இட்லி, தோசை, சட்னி எல்லாமே இருக்குது. லைக் கொஞ்சமாக சாப்பிடுவோம். பட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த சேமியா. ஸோ அதனால் சேமியா சாப்பிடுவோம் அப்படின்ட்டு எடுத்துக்கிட்டேன். இந்த சேம் அப்படியும் அதே தான் எடுத்து வந்துருக்கிறாரு. ஓகே, சாப்பிடுவோம். குணாக்கேவ் போகணும். ஆமாம், ஃபுல் க்ரௌண்ட் இருக்கும். கம்மியாயிடும் மண்டேல எல்லாம் இன்னைக்கு கிளம்பிடுவாங்க. எல்லா இடத்துலயும் என்ன சொல்றாங்க, மண்டே ஃப்ரீ ஆயிடும். இன்னைக்கே ஃப்ரீ ஆயிடும். மதியானம் எல்லாம் வெக்கேட் பண்ணி கிளம்புவாங்க. எவ்வளோ பேர் கிளம்புவாங்க. ஈவினிங் எல்லாம் வெக்கேட் ஆயிடும். நிறைய பேர் காலி பண்ணிடுவாங்க. எல்லாம் ஊர் போய் சேரணும் நாளைக்கெல்லாம் அப்படின்ட்டு. இன்னைக்கு இங்க கிட்ட எங்காவது இருக்கிறதெல்லாம் போயிடலாம். நாளைக்கு காலையில வந்து கிட்டன்னா என்ன இருக்குது, எல்லாமே கிட்ட தான். ஆக்சுவலி கிட்டதான் ஆக்சுவலா. ஆமா, இங்கிருந்து 4 கிலோமீட்டர். அது அப்புறமா அந்த டால்ஃபின் வியூ. டால்ஃபின் வியூல என்ன இருக்கு? மேல இருந்து ஃபுல் வியூ பார்க்க முடியும். அவ்வளவுதான், மேல இருந்து பார்ப்போம். அவ்வளவுதான், வேற ஒன்றும் இல்லை. நமக்கு ஏதாவது அட்வென்ச்சர் மாதிரி இருக்கணும். இதெல்லாம் வேலைக்கு ஆகாது. அட்வென்ச்சர்னா நீங்க அந்த இது போகணுன்றியா, விஞ்சு, ஜிப் லைனு இல்லையா? அதெல்லாம் இங்க இருக்க மாதிரி தெரியல. இருக்கும், எங்கனாச்சும் இருக்கும். நம்ம என்ன இருக்குது, வடை வச்சுக்கோ. வடை நல்லா இருக்குது. வடை நல்லா முறுமுறுன்னு இருக்குது. வடை வச்சுக்கோ. சாப்பிட்டு சட்டுப்புட்டுன்னு கிளம்புனீங்கன்னா போய் ஜாலியாக சுற்றிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு வரலாம். வந்து என்னது, வடை சாப்பிட மாட்டேன். எனக்கு உளுந்த வடை பிடிக்காது. எனக்கு ஒன்று வாளிக்கா பஜ்ஜி. ஆமாப்பா, இப்போ பஜ்ஜி வேறு தேடிட்டு இருக்கணும் பாவனுக்கு. மிளகா பஜ்ஜி, மிளகா வடை. எங்கே வெளில போயின்னுக்கிற? கொஞ்சம் சூடாக இருக்கும் காஃபி, சூடாக குடிக்கலாம் நீங்கள். எஸ் ஃப்ரெண்ட்ஸ், ரெடி ஆகியாச்சு. இன்றைக்கி எங்கே வெளில போகிறோம் அப்படிங்கிறது வந்து இன்னும் டிசைட் பண்ணல. இது வரைக்கும் எங்கெங்கே போகிறோங்கிறது உங்கள் கூட சேர்ந்து தான் நாங்களுமே டிசைட் பண்ணணும். ஓகேவா? அப்படி தான் இன்னைக்கு பிளானே இருக்குது. ஏன்னா எப்படி சொல்கிறது, தூக்கம்தான் முக்கியம்னு இல்லை, ரூம் வந்து ஆஸ்லேஷனாகவே காலையிலேருந்து போயிட்டு இருந்தது. இங்கேயே ஸ்டே பண்ணலாமா இல்லை வேறு ரூம் பார்க்கலாமா அப்படிங்கிறது வந்து எங்களுக்கு அது போயிட்டே இருந்தது. ஏன்னா மாப்பிள்ளைக்கு வந்து அவருக்கு வந்து நெட்டு கிடைக்கணும்.
அந்த ஒரு பாயிண்ட் இருந்தது. அதனால அந்த மைண்ட் செட்லேயே வந்து என்ன பண்ணலான்னு காலையிலேருந்து டிஸ்கஷனே போய் இப்போதான் ஒரு சொல்யூஷன் கிடச்சி அவங்க ஒரு ரூம் தனியாக போயிருக்காங்க. நமக்கு வேற ரூம் ரெடி ஆகிட்டு இருக்கு, க்ளீன் பண்ணிட்டு இருக்கேன்னாங்க. அந்த க்ளீன் பண்ண ரூம்ல நம்ம போய் ஆக்குபை பண்ணிட்டு தான் நம்ம வெளில போகணும். ஆமாம். ஆனா எங்க போறோம்ன்றது சஸ்பென்ஸ். எல்லாருக்கும் பிடிச்ச இடம், எனக்கு ரொம்ப 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 பிடிச்ச இடத்துக்கு போறோம். ரொம்ப நாளா நான் அந்த இடம் பார்க்கணும்னு நினைச்சிருந்தேன். கொடைக்கானல்ல. நீ பாத்திருக்கியா? நான் பாத்திருக்கேன், பட் ஆனா அதுதான் அதுன்னு தெரியாம பாத்துட்டு வந்துருக்கிற, வேடிக்கை பாத்துட்டு இருக்கிற, அவ்வளவுதான். வேற ஒண்ணும் இல்ல. அது இப்ப ஃபேமஸ் ஆனதுனால இப்ப அந்த ஏரியாவுக்கு போறோம். இப்போ இந்த ரூமை வந்து வெக்கேட் பண்ணியாச்சு. பாப்பா வேற ரூமுக்கு போயிடுச்சு. இப்ப நம்மளும் வேற ரூமுக்கு போயிடுவோம். ஏன்னா நம்ம எல்லாருமே ஒரே ரூம்ல தான் தங்கணும். நம்ம வீக் டேஸ்ல வந்ததுனால, வீக்கெண்ட்ஸ்ல வந்ததுனால நம்மளுக்கு வந்து ரூம் கிடைக்கல. இல்லாம தயவு செய்து பிளானே இல்லாம ட்ரிப்பு கிளம்பாதீங்க. அந்த மாதிரி யாரும் கிளம்ப மாட்டாங்க, உன்ன மாதிரி யாரும் பண்ண மாட்டாங்க. நாங்க கிளம்புவோம், ஆனாலுமே எங்களுக்கு எல்லாமே அமையும். வீக்கெண்ட்ஸ் அப்படிங்கறதுனால இப்ப அமையும். நம்ம வீக் டேஸ்ல தான் எப்பயுமே பிளான் பண்ணி கிளம்பிடுவோம். இப்ப வீக்கெண்ட் அப்படிங்கறதுனால வீக்கெண்ட்ல நாங்க எங்கேயுமே அதெல்லாம் இல்ல. முதல்லயே போன் பண்ணி பேசி ஒரு வாரத்துக்கு முன்னாடி 10 நாளுக்கு முன்னாடியே எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டு தான் கிளம்புவோம். வீக்கெண்ட்ல வந்து எப்பயுமே பிளான் பண்ணவே மாட்டோம். ஏன்னா நமக்கு தெரியும் இந்த மாதிரி ரூம் கிடைக்காதுன்றத. நம்ம ஒரு தடவை ஏதோ அனுபவிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். எங்கேயோ போய் பாண்டிச்சேரியா அப்படின்னா அப்போ கொடைக்கானல்லாம் யோசிச்சு பார்த்துருக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ அங்கேயே இருந்து நம்ம இந்த ரூமுக்கு ஷிஃப்ட் ஆகிட்டோம். ஏன்னா ஆளுக்கு ஒரு ரூம் கொடுத்துட்டாங்க. ஹாய் பேபிமா. இப்போ நாங்கள் காட்டிடலான்னு முடிவு எடுத்தோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா 10 நிமிஷத்தில் அப்படியே வேற லெவலில் கொண்டு வந்துடும் பேபிமா. ஓகே, இது ஒரு பெட்ரூம், அங்கே வாஷ்ரூம்லாம் இங்கே எல்லாம் பெருசாக இருக்குது. ஒரு டிவி, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. வேணா ஒரு வார்ட்ரோப் இங்கே இருக்குது, வார்ட்ரோப் வச்சுக்கலாம். 10 இயர்ஸ் இல்லைப்பா, 100 இயர்ஸ் ஓல்ட் பில்டிங், விண்டேஜ் பில்டிங் இது. 100 இயர்ஸ் ஓல்டு சொல்லு, விண்டேஜ் பில்டிங்கா. 100 இயர்ஸ் ஓல்டு அப்படிங்கிற பிரெஞ்சுக்காரங்களாம் இருக்கும்போது யூஸ் பண்ண பில்டிங் இது. இது வந்து 100 இயர்ஸ் ஓல்டு அப்படிங்கிறதுனால இது என்னன்னா கொஞ்சம் ரெஸ்ட் ரூம் எல்லாம் பார்த்தா கொஞ்சம் என்ன சொல்றது, எல்லாம் பெருசா விசாலமா இருக்குது. பட் ஆனா என்னன்னா புதுசா இல்ல, 100 இயர்ஸ். ஆனா பாத்தீங்கன்னா பிரெஞ்சு பில்டிங்ன்றதுனால அவுட்டர்லாம் சூப்பரா இருக்குது. அவுட்டர்லாம் நல்லா இருக்குது. ரூம் ஓகே, நாட் பேட். தூங்க போறோம், கழுவு போறோம், அவ்வளவுதான். இதோ இப்போ கிளம்பியாச்சு. அவ்வளவுதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ எங்க போறோம் அப்படிங்கறத பார்க்கலாம். இதோட இந்த இங்க வந்து நம்ம ரூம் டூர் போடுறோம் இந்த ஹோட்டலுக்கு. இது வந்து ப்ரூட்டன் ரெசார்ட் கொடைக்கானல்ல. நம்ம அந்த பெரிய ரூம் இருந்தோம் பாத்தீங்களா, அது வந்து 6000 வாங்கினாங்க. அதே மாதிரி இதையும் வந்து 6000 கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. 2 ரூமா நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா 6000 கொடுக்குறேன் அப்படின்ட்டாங்க. அதுக்கப்புறம் நமக்கு கன்செஷன் எது கொடுத்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, மண்டே வந்து மாப்பிள்ள வந்து ஒர்க் பண்ணுவான். 5 மணிக்கு தான் லாக். அதுவும் கன்செஷன் இல்லப்பா, 2000 பே பண்ண சொல்லிட்டாரு. 3000 வாங்கியிருக்கணும் ஆக்சுவலா. அவரு 2000 நான் வாங்கிக்கிறேன், ஏன்னா நீங்க 5 மணிக்கு நீங்க கிளம்பிடுவீங்க அப்படிங்கறதுனால நான் வந்து. ஆனா ஸ்ட்ரிக்டா இருக்காருப்பா. 11 மணிக்கு செக் அவுட் அப்படிங்கிறதுனா ஸ்ட்ரிக்டா இருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அவ்வளவுதான். எனக்கு நீ நேத்துலாம் பார்க்கவே இல்லை, வெளியில எல்லாம் பாத்தியா? அவனுக்கு வேற ஏதோ சாப்பிட்டது ஏதோ சேர்ல போல, என்னன்னு தெரியல, வயிறு வலின்னு சுத்தின்னு கிடக்குது. அதனால கொஞ்சம் கேர் பண்ணும். ஊருக்கு போய் தான் கேர் பண்ணும். இங்க நம்ம எதுவும் பண்றதுக்கு நமக்கு ஒண்ணும் இல்ல ஃப்ரெண்ட்ஸ். அதனால ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம இப்போ போட்டோ ஷூட் டைம். பாப்பா ரெடி ஆகுற வரைக்கும் பிரேக்ஃபாஸ்ட் போட்டு கொடுத்துட்டியா? சாப்பிட்டோம். ஆமா, எடுத்தேன். ஓகே, இதுக்கப்புறம் மதிய லஞ்ச், நைட் டின்னர் அப்படிங்கிறது இந்த vlogல ஆட் ஆகும். போறதெல்லாம் தனியா ஒரு வீடியோ வரும், சுத்தி பார்க்கலாம். கொடைக்கானல்ல வந்து பேபிமா கிச்சன்ல என்ன சமையல்னு பாத்தீங்க? ஆமா, ஹோட்டல் கிச்சன்ல நாங்க ஃபுட் வந்து சிக்கன் பிரியாணி, கிரில் சிக்கன், அப்புறம் என்னது, அவ்வளோதான். மற்றபடி ஆனியன் ரைத்தா, மைனஸ் எல்லாமே. முட்டைலாம் அவன் வாங்கினதே எக்கு தானே. நேற்று முத்தாளியில் அந்த பாண்டியன் இதில் போயிட்டு ஹோட்டலில் போயிட்டு முட்டை இப்படிதான் என்ன பண்ணேன், பாத்திரத்துக்கு கொட்டினேன். டபுள் உருட்டு அது பாட்டு அடியில் ஓடி இன்னொரு முட்டை எத்தனை வந்து கொடுத்துட்டாங்க. நமக்கு நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லா பக்கமும் இருக்கிறதுக்கு எதெல்லாம் நல்லது பாருங்க. ஒரு முட்டை விழுந்தா கூட புது முட்டை கொடுக்குறாங்க. இப்போ அடிச்சிக்காம சாப்பிடுங்க. பாவம் மாப்பிள்ள தான் சாப்பிடும்போது கூட ஒர்க் பண்ணிக்கிட்டே சாப்பிட்ற சுச்சுவேஷன் ஆகிப்போச்சு. நைட்டு பிரேக்ஃபாஸ்ட் வந்துருவோம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருமே வந்துட்டோம். சரி, நைட்டு டின்னருக்கு வந்திருக்கோம், எல்லாருமே வந்துட்டோம். சூப்பராக இருக்கும்.
இதெல்லாம் இங்கே ஐஸ்கிரீம் காஃபி குடிக்கலாங்கிற என்ன பாருங்க ஐஸ்கிரீம் திங்க வச்சது பாருங்க. இந்த பெருச்சாளி தான். நீ சாப்பிட்டதெல்லாம் இருக்கும்பா. எப்படி இருக்கு நான் காட்டுன்னு சொன்னோம்ல, காட்டு. உங்களுக்கு வேணாமா? நல்லா தான் இருக்கு. குட் நைட் குட் நைட் குட் நைட் குட் நைட். ஓகே பை குட் நைட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டைம் ரொம்ப ஆயிடுச்சு. ஊரே அடங்குச்சு, எங்கள் ரெசார்ட்டில் எல்லாருமே அடங்கிட்டாங்க. ஆனால் நாங்கள் மட்டும் இன்னும் அடங்காமே சுற்றி நிற்கிறோம். இதுக்கு மேலே மரியாதை இல்லை, அடங்கிடுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கப்புறம் நம்ம தூங்குவோம். நம்ம வந்திருக்க அந்த ப்ரூட்டன் ஹோட்டலோட ரூம்ஸு அவுட்டர் எல்லாமே பார்த்துருப்பீங்க நீங்களும். சூப்பராக இருந்தது. நல்ல அஃபோர்டபுள் ப்ரைஸ்லேயும் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. தாராளமாக வந்து நீங்களும் தங்கலாம். உங்களுக்கும் வேணும் அப்படின்னா தாராளமாக நீங்களும் வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா நாங்கள் நீ ஹோல் டே வந்து இந்த ரெசார்ட்லயும் ஃபுட்டு கிடைக்குது. நம்ம வெளியிலயும் போய் ஃபுட்டு எல்லாம் சாப்பிட்டு என்ஜாய் பண்ணோம். எல்லாத்தையுமே வந்து உங்களுக்கு நான் போட்டிருக்கேன் கொடைக்கானல்ல என்ன சாப்பிட்டோம் என்ன பண்ணோம் அப்படிங்கறதெல்லாம். அதை விட மெயின் திங் இது இங்கே சொல்றதுக்கு என்னன்னா, இந்த பிரெஞ்ச் பில்டிங்ன்றதுனால இந்த அட்மாஸ்பியர்லாம் சூப்பராக இருக்குது, எல்லாமே நல்லா இருந்தது. சரி ஓகே, இதோட இந்த vlog முடிச்சுக்கிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் பிரஸ் பண்ணுங்க, சொல்லுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட்ஸும் பாஸ் பண்ணுங்க. அதை விட மிக முக்கியம் என்னவென்றால் எங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணுங்க. ஓகே, பாய்.